அம்மா, நீங்க தான் என் குருநாதர். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். மாப்ள சொல்லு, இதான் நம்ம பங்களா. டிரைவர் எவ்வளவு பாச்சு? 75 ரூபா கொடுங்க சார். யோ, இவன் லாரியில 25 ரூபா கொடுத்துதான் வந்தான். என்ன மாப்ள இது? வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ரேஷன் கடை கூட்டு வந்துட்டா? இதான் மாப்ள நான் இருக்கிற காலனி. அப்ப இவங்கெல்லாம் இவங்கள கந்து வட்டிக்கே பிறந்தவங்கடா. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறாங்களோ இல்லையோ, முனியமாவுக்கு வட்டி கட்டியே சாகுறவனுங்க. இப்பதானே வந்திருக்க, இன்னும் போவோ வேடிக்கை பாரு. வா. ஏய், உனக்கு என்ன? அத்தா, இந்த ரேஷன் கார்டு அடமானம் வச்சுட்டு 1000 ரூபாய் பணம் கொடு. வயிற்றுவலின்னா பணம் வாங்க மட்டும் முனிமால் தெரிவாங்க. வயிற்றுவலி தீர்ந்து போச்சுன்னா வட்டி கேட்டா எஸ்கேப் ஆயிடுறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் முனிமாட்ட நடக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை வாங்கிட்டு ஒப்பன் பேரு ஓம் பேரும் சேர்த்து கையெழுத்து போட்டு போடா. எங்க தாத்தா பேரும் சேர்த்து போடுறேன். போட்டாச்சு அத்தா. என்னத்தா, ரிசர்வ் பேங்க் நோட்ல நீ கையெழுத்து போடுற? இங்க பாரு, இது என்னது? ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து. கவர்மெண்ட் நோட்லயே அவர் கையெழுத்து போட்டுக்கும் போது என்னுடைய பணத்துல நான் கையெழுத்து போட கூடாதா? போடாத்தா போடு. ஒரு கையெழுத்து என்ன, 100 கையெழுத்து கூட போடு. டேய், மூடிட்டு வாங்கிட்டு போடா. அடுத்து உனக்கு எவ்வளவு வேணும்? ஆத்தா, இந்த ஓட்டு போடுற கார்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 500 ரூபா கூடாத்தா. இந்த கார்டோட சேர்த்து 3000 ஓட்டு கார்டு என்ற அடமானத்துல இருக்கு. உள்ள ஓடிடலாம். சீக்கிரமா. டேய் நில்றா. மாப்ள உன்னதான் கூப்பிடுறாங்க. டேய், உனதான்டா. 2 நாள் அவனை வலபடுத்து அடிக்கிறீங்க. வாடா போனேங்கடா. பாட்டி கை கொடுங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ஹாங்காங் பேங்க்ல இருந்து ஒரு 25,000 வர வேண்டியது இருக்குது. அது இன்னைக்கு நான் இழுத்துருக்கு பாட்டி. அது வந்த உடனே கொடுத்துற பாட்டி. எந்த பேங்க்? எந்த பேங்க்? ஹாங்காங் பேங்க். பெட்ரோல் பேங்க் பாத்துக்க மாட்டேன். எங்கட பேங்க் பத்தி பேசுறியா? ஆமா, இது யாரு? பாட்டி, இவன் மாப்பிள பாட்டி. வெளியூர்ல பெரிய பெரிய வேலை பார்த்துட்டு இங்க உள்ளூர்ல சின்ன வேலை பார்க்க வந்திருக்கான். இனிமே நம்ம வீட்டுல தான் தங்குவான். எஸ் பாட்டி. கழுத கட்ட கேட்டுக்கு மொண்டிக்கிறது சிநேகிதமா. நீ வீட்டை காலி பண்ணு. பாட்டி, இவன் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாருடா? எனக்கு என்னடா? பாட்டி, நீங்க தினமும் தெய்வமா பூஜிக்கிறீங்களே கேபி சுந்தரம்பாள், அவங்களுடைய ஒரே வாரிசு பாட்டி. விட்ட போட்டானே. உண்மையாவா? ஆமா பாட்டி. என் குருநாதர் பேர்னா? ஆமா பாட்டி. ஞான பழத்தை பிழிந்து ரசம் ஒன்று வைத்து துவையல் ஒன்று அரைத்து பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, பாட்டி கதவை சாத்திட்டு வா, உள்ள வந்துற போறான். டேய் லாடு நமக்குதாசு, அழைச்சிட்டு வந்தவனுக்கே அல்வா கொடுத்துட்டேடா. ஐயோ, இன்னும் என்ன பண்ற? இன்டர்வியூ டைம் ஆகுதுடா. ரெடி ஆயிட்டு இருக்கேன் மாப்ள. பாரு, இன்டர்வியூல நீ கரெக்ட்டா பதில் சொன்னா அருமையான ஒரு வேலை காத்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? எப்படி என் தகுதி அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இருக்குமா வேலை? மேயர் வேலை காத்துட்டு இருக்குது. போறியா? அது எனக்கு ஒத்து வருங்கற? இது கொஞ்சம் ஓவர். கிளம்புடா டேய். டேய், ஊர்ல வெங்கல சம்ப திருடி வித்து போட்டு லாரி ஏறி பட்டணம் வந்த பையனியே இன்னைக்கு நீ எனக்கு வேலை வாங்கி தரேன் ரவுஸ் விடுற. இதெல்லாம் ஒரு நேரம்டா. அதுல பாதி காசை கடன் வாங்கணும். நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ஏன் இப்ப பழசெல்லாம் கிளற? நீ கிளறாதன்னு சொல்ல வரேன். ஓகேங்கற. கிளம்புங்கற. சரிங்கற. என்ன பண்றான்? மாப்ள, என்னடா இது ஃபைல்? சர்டிபிகேட் ஃபைல்ரா. ஃபைலா? மாப்ள, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அந்த பண்டத்தை ஃபைல்குள்ள பதுக்கி வச்சிருக்கேடா. டேய், நீ படிச்ச மேதாங்கிறத இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிட்டேடா. ஃபைல பாரு, தெரியும் உனக்கு. கொண்டாடா உன் மார்க்க என் கண்ணால மார்க்குன்னு பார்த்தா கோட பக்கத்து மார்க்கெட்டா இருக்குது. அப்படியோ ஏண்டா இதா நீ வாங்க பட்டமாடா? பட்டம் எதுக்குடா மச்சான்? மனுஷனுக்கு எனர்ஜி தான்டா முக்கியம். சிம்ரன் தான்டா ஹார்லிக்ஸ், ஜோதிகா தான் போன்விட்டா. அப்ப மும்தாஸ் மும்சூர் குல்ஃபி ஐஸ், அத நான் அப்படியே சாப்பிடுவேன். மாப்ள, இன்டர்வியூல நீ பாஸ்ரா வாடா டேய். சரசே, அப்படியே லேசா தலையில உரசு. ஐயோ, பத்திக்கிற மாதிரி இருக்குது. சார், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எது கல்யாணமா? அதுக்கே சார் இப்படி வாய் பழக்கிறீங்க? என் மூஞ்சில அது ஒன்னதான் பழக்க முடியும்.
எனக்கு கல்யாணம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா? சரசு வேற ஒண்ணும் இல்ல, என்ற சம்சாரம் ஊருக்கு போயிருக்கிறா. Okay. திரும்பி வர்றதுக்கு 60 நாள் ஆகுது. 2 மாசம் தான். இந்த கேப்ல உன் மூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போட. அது எப்படி சார்? 4 நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணது. உனக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டாங்க, எனக்கு தான் நேரம் சரியில்லை போல் இருக்குது. சி. ஏன் சார், ஆ? கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், ஆபீஸ்க்கு வர மாட்டேன் நான் சொன்னேன். ஓ, நீ அந்த ரூட்ல வர்றியா? அதானே, உன் கையில ஒரு வாழைத்தண்டை கொடுத்தா போதுமே, அப்படியே பத்தி எரிய வச்சிருவியா? சீப்போ. என்னது கோயில்ல இருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது? செல்லா? ஹலோ, சே, யாரோ லேடிஸ் பேசுறாங்க. ஆ? சார், என் செல்லுல இன்கமிங் ஃப்ரீ. என் செல்ல எப்பவுமே அவுட் கோயிங், சல்லு சல்லுன்னு ஃப்ரீ. உங்க செல்லுல அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. ஏன்டா சொல்றது? அப்பப்ப லீக் ஆச்சு வருடா. யாரா நீ? பாரு, சும்மா நிக்காத, கிளம்பு கிளம்பு. லஞ்ச்ல இன்கமிங்ல வர்ற, செல்ல ஓபன் பண்ணி ஓடு ஓடு. ஹலோ, முன்னாடி போங்க. ஐயோ, நைஸ். இந்த இன்கமிங் ஓகே. சார் 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 தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் மாப்பிள்ளை மலையாள படம் பாக்குறவன் சார். இது மலையாள படம் பாக்குறவனா? அதான் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போதே மோதறானா இவன்? ஏன்டா? சார கும்பிடுறா. யாரா இவரு? இவதான ஜெனரல் மேனேஜர். இவர்தான் மேனேஜரா? நீங்களா சார் மேனேஜர்? அப்படிதான்டா வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஆபீஸ்ல. வணக்கம். என்ன எதையுமே சொன்னாதான் செய்வாரு இவரு? ஆமா, சுப்பிரமணியன், எதுக்கு இவனை கூட்டு வந்த? சார் நம்ம கம்பெனில என் மாப்பிளைக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னல, அந்த மாப்பிளை தான் சார் இவரு. ஓ, இவருதானா அவரு? மாப்பிள கரெக்டா டெலிவரி பண்ணுவாருக்கு சார். ஊருக்குள்ள பல பேர் டெலிவரிக்கு மூல காரணமா இருந்தவர் சார் என் மாப்பிளை. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஆபீஸ் கண்டிப்பா தேவை. அது சரி, உன் மாப்பிள எது வரைக்கும் படிச்சிருக்காரு? சார், நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார். 4ஆம் கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. பின்ன என்ன எல்லாரும் யூனிவர்சிட்டில படிப்பாங்க? இத பாரு சுப்பிரமணியன், தப்பி தவறி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இவனை வேலைக்கு சேர்த்துட்டேன்னு வச்சுக்க, இந்த ஆபீஸ்லயே மத்தவங்களை விட அதிகமா படிச்சவங்கிற தலகணமோ திமுறை இவனுக்கு வந்துட கூடாது, சொல்லுவி. வரவே வராதுப்பா. இப்போ நான் வந்து மாப்பிளையோட சென்ட்ரல் நாலேஜ் பத்தி டெஸ்ட் பண்ண போறேன். சார், என் மாப்பிளைக்கு சென்ட்ரல் நாலேஜ், எக்மோ நாலேஜ், எல்லா நாலேஜும். நீ பேசாத, நீ பேச. தள்ளி நில்லு. ஏன் சார்? இந்த இடத்துல என்னோட பிஏ மட்டும் தான் உரைச்சிட்டு நிக்கணும். தள்ளி நில்லு. தள்ளி நில்லு. எஸ் சார். அதுல பாரு சுப்பிரமணியன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பானை சோத்துக்கு 2 சோறு பதம். என்ன சார் இது? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம்பாங்க, நீங்க 2 சோறு பதம்ன்றீங்க. ஒரு சோறு நசுக்கி பாக்குறதுக்கு, ஒரு சோறு பிசுக்கி பாக்குறதுக்கு. சார், மேட்டர் அவுத்து விடுங்க சார். அவுத்துலாங்கறியா? கொஸ்டின் நம்பர் 1 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் சொல்லு. சார், சூப்பர் கொஸ்டின் சார். கோடீஸ்வரர் நிகழ்ச்சி கூட இப்படி கேட்டதில்ல சார். என்ன கேட்டதுல? பச்சை குழந்தை கிட்ட கேட்ட பட்டு சொல்லி மாப்பிள விரல் டென்னிட்டு இருக்கா. 24 மாசம் சார். 24 மாசமா? எப்படிடா? தமிழ்ல 12 மாசம், இங்கிலீஷ்ல 12 மாசம், ஆக மொத்தம் 24 மாசம். டேய், அடிக்கிறேன்டா ஆர்டர், ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. அடிக்கிறேன்டா இவனுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர். அப்ப அந்த போஸ்ட் எனக்கா? both of you get out. ச்சே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா இப்படி. இந்த போதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இத பாரு, மாசம் 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி சொலையா வாங்குறேன். நீ யூஸ் பண்றதுக்கும் சேர்த்து நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கேன். தெரியாதனமா சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்றேன். இத பார், உனக்கு ரூல்ஸ் தெரியுமா? 10 வருஷம் ஒரே வீட்டுல குடியிருந்தா அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். சாப், இந்த வீட்டை நானே இப்படி தள்ளி வாங்கினேன். ஓஹோ, இப்ப நான் இங்க 15 வருஷமா இருக்கிறேன். ரொம்ப பால் ஆட்ன வீட்டை என் பேருக்கு பட்டா மாத்திருவேன், ஜாக்கிரதை. அந்த கதை என்கிட்ட விடாத. கிண்டி கிளங்கெடுத்து கிழக்க வர நன்மை வெட்டுக்கு நத்துருவேன். ஆமா, இத்தனை வயசையும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க உன் புருஷனை காணோம்? ஏய், என் புருஷன் சுசி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. உன் புருஷன் என்னடியானா? துபாயில மேனேஜரா இருக்காரு. அந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன் புருஷன் ஒட்டகச்சாமி தெரியாத. உன்னை பாத்துக்கிறேன். உன்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. என்னமா கவிதை வருது? உடனே இது பேப்பர்ல ஏத்த மாட்டா. அட்டிக்கு எனக்குடா. வராத வெட்டிக்கு கணக்கு பாட்டி, நான் கவிதை எடுப்பேன் பாட்டி. என்ன கழுதையாவது எழுதி தொலை. கடையை பத்திரம் பாத்துக்க. அடுப்புல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், இந்த கடையில இருக்க சாமான அடுத்த கடையில கொண்டு அடமான வச்சிடாத. ஏ கற்பனை உண்ட தரப்பனாத, போயிட்டே இரு. உன் கண்கள் விண்மீன்கள், உன் மூக்கு நூக்கல், உன் வாய் திருப்பதி உண்டியல், உன் கைகள் புடலங்காய். மொத்தத்துல நீ ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேடு. சுப்பிரமணி, நீ இசை கூட அமைக்க போல இருக்கடா. அமைக்கிறேன், வெற்றம் பாரு. ஏய், என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? பாட்டிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தியா? மாப்பிள, கொஞ்சம் வாய.
காலையில யூரின் போகும்போது ஒரு பாரின் லேடியை மீட் பண்ணடா. ஓகே. அதுல இருந்து யூரினை கட் பண்ணிட்டு பாரின் லேடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அவளை நினைச்சு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதிக்கிறேன். அப்படியா? அதை கொஞ்சம் கேக்குறியா? ஆ. ஃபாரின் லேடி பெட்டர், அவளுக்கு எய்ட்ஸ் ஆனே மேட்டர், இந்தியன் ஃபிகர் பெட்டர். ஐயா, எப்படி மாப்ள? ஏய், இங்கிலீஷ்ல பேசுற? ஆமாடா. எப்படிடா இதெல்லாம்? ஏபிசிடி அருவியா ஊத்துதுடா ஃபாரின் லேடி இல்ல. அப்படியா? ஏண்டா உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், உனக்கு பட்டிக்காட்டு ஃபிகர் மாற்றதே பெரிய விஷயம், இதுல ஃபாரினா? ஏய், இதெல்லாம் விட்டுட்டு வேலைய பாரு. போ 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 போறாமே. ஏய் பாப்பா, இந்த லெட்டரை அந்த ஆண்டிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? சரி அங்கிள். ஆண்டி ஆண்டி என்னம்மா? ஆண்டி, கண்ணாடி அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. ஐ லவ் யூ. நீ என் அருகில் வர வர என் கண்ணங்கள் பூரிக்கின்றன. யோ, எஸ். இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷன் துபாயில இருக்காருங்கிற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இத பாரு, இந்த மாதிரி நூல் விடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது. வெட்டிடுவேன். இல்ல மேடம். என்ன சொல்லுங்க மேடம்? என்னடா சத்தம்? 1000 தாமரை மொட்டுக்களே. இந்த சத்தம் மாப்ள. இல்லையே, இது இருகை ஓசை மாதிரி கேட்கலையே, ஒரு கை ஓசை எல்லாம் கேட்டுச்சு. மாப்ள, அடி வாங்கினத பாத்துட்டேன்டா. மாப்ள, தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதடா. சொன்னா என்ன பண்ணுவேன்? பாட்டிகிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரும்டா. நான் நீ மிதி வாங்கின கூட சொல்ல மாட்டேனே. மாப்பிள மச்சான் வரவங்க இதான்டா. கை குடுறா. நோட்டி சார். எஸ். எனக்கா? ஆமா சார். இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்ல சார். மாப்பிள, ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறது கூட உன் பேச மதிக்க மாட்டேங்கிறடா. ஐயா ஃபேஸ்க்கு வேல்யூ ஜாஸ்திடா. ஸ்டார்டா. ஆண்களுக்கு ஆயுட்கால உத்தரவாதம், மூலம் சீல் மூலம் விரை வீக்கம். ஆமா, இது ஏன் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற? நீங்க மட்டும் தான் காலை வச்சிட்டு இருக்கீங்க. அரசி கம்னரியா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் காலை கட்டிட்டு நிக்கறாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் இல்லையா? உங்களுக்கு வேற நோட்டீஸ் இருக்கு சார். அட பாவி, சைஸ் வரை எட்டு வந்திருக்கியா? 5 நிமிட சுகத்துக்காக ஆயுட்காலத்தை வீணடிக்காதீர்கள். ஆண் உரையை பயன்படுத்துங்கள். என்ன நினைச்சிருக்கீங்க? மாப்பிளை பார்த்தே என்னதே கொண்டாந்து காலங்கத்தால் நீட்டிட்டு போங்க. வந்தவளே போடா. அவங்க டீசன்ட் ஜென்டில்மேன். ஆமாடா, தேங்க்யூடா. ஆஹா, மாப்பிள வந்துட்டாடா. என்ன ஒரு மாதிரி பாக்குறா, ஒண்ணும் புரியல. ஹலோ. என்னங்க? விசில் அடிக்கிற விசில். நான் அடிக்கலைங்க. மாப்பிள, என்னடா பண்ண அவங்கள? என்னடா மாப்பிள, வந்தா 2 காட்டு காட்டுனா போயிட்டே இருக்கா. என்னடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கொஞ்சம் போய் விடுங்க. போங்க சார். தேங்க்ஸ். ஏன் மாப்பிள எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கா இவ? உன் ஃபேஸ் வேல்யூ அப்படி மச்சான். மச்சான் கை குடுறா. கை மொண்டியாயிரும் பரவாயில்லையா? டேய். ஏய் மச்சான், லவ்வர்ஸ்கா கடை வைக்கிறங்கற தாட்டு புதுசு. இந்த ஐடியா உனக்கு எப்படா தோணுச்சு? இது வெரி சிம்பிள். இப்பலாம் நம்ம ஊர்ல வந்து பாத்திர கடை வச்சிருக்கான், துணி கடை வச்சிருக்கான், ஜட்டி கடை வச்சிருக்கான், பாடி கடை வச்சிருக்கான், செருப்பு கூட கடை வச்சிருக்கான். இவ்வளவு ஏன் சிறைக்கிறதுக்கு கூட கடை வச்சிருக்கான். ஆனா எவனாவது லவ்வுக்காக கடை வச்சிருக்கானா? இல்ல. லவ்வர்ஸ்க்காக தான் லவ் வேர்ல்டுன்னு கடை வச்சிருக்கேன். ஏன்னா உலகத்திலே லவ்வர்ஸ்க்காக கடை ஓபன் பண்ணது நான் தான். லவ்வ பத்தி தேவதாஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு காதலுக்கு மரியாதை வரைக்கும் காதலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் என் கடையில கிடைக்கும். இதுதான் லவ் வேர்ல்டு. உனக்கு புரியலன்னா பாரு, எவனாவது வருவான், பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்போ காமசூத்ரா? அது பல பெட்டி கடைகள்ல கிடைக்கும். இவரு யாரு? இவரு காமசூத்ரன். என்ன? நான் +1 சார். லெஃப்ட்ல போ சூத்ரன். இவனை நம்பி கொட்டாய் கூட விட முடியாது. சார் நான் +2. பெத்ததா படிச்சதா? படிச்சதுதான். பார்த்தா 10 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்க. ரைட்ல போ. சார் நான் 10th. வெளியே போ. ஏய் இரு. இந்த +1 +2 10th எனக்கு புரியலையே. எனக்கு எல்லாம் புரியும். +1னா ஒன் சைடு லவ்னு அர்த்தம். +2னா டபுள் சைடு லவ்னு அர்த்தம். அப்போ 10th? அவன் மெச்சூரிட்டி ஆவலேன்னு அர்த்தம். நாங்க 9th. அம்மே, இதுக்கு என்னடா? ஏய் மன்மதராசா, எங்க ஐட்டம் இங்க எதுவும் கிடைக்காதா? உளுந்தூர்பேட்டை போனேன்னா கூவகத்துல எல்லாமே கிடைக்கும். மாமா இது பாடிக்கு போடுறதானே? இத நான் என் பாடிக்கு போட்டுக்கிறேன். அட பாவிகளா, ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட பாடிக்கு போடுவாங்க போட்டிருக்கே. ஐ தலக் ஐ என்னமா பால் போடுறாங்களா? இது கோல். ஆத்தா புஸ். ஆத்தா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். புஸ். என்ன கர்மத்தால முடிட்டு வந்திருக்க? இந்த நேரத்தை நான் தள்ளிடுறேன். ஆத்தா
அவசரமா ஒரு 1000 இருந்தா கூட. அடமானத்துக்கு என்ன வந்திருக்க? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சிம்ரனை கையோட கூட்டு வந்திருக்கேன். என்னது சிம்ரனுக்கு 1000 ரூபா தானா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி இது சினிமா சிம்ரன் இல்ல, சீரி பாயிர சிம்ரன். பையா சேலைய ஊத்தி சிம்ரனை காட்டு. ஐயோ 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 பாம்பு! அட பாவி, இதான் சிம்ரன் சொன்னியா? ஆமா பாட்டி, நான் பாம்பாட்டி, இவ என் வப்பாட்டி. என்னடா பாம்பு படம் இருக்குது? இது படம் மட்டும் இல்லாத்தா, மெகா சீரியலே எடுக்கும். இதுக்கு போய் 1000 ரூபா. என்ன இப்படி கேட்டுப்புட்ட? இவங்க அம்மாவை விட்டாலாச்சாரியா வச்சிருந்தாரு, இவங்க அக்காவை ராமநாதனை வச்சிருந்தாரு, இத கமலஹாசன் நீயா படத்துல வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன் படைப்பா படத்துல ரஜினிகாந்த் இதை கையில பிடிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு பணம் கொடுக்கலன்னா சிம்ரனோட மதிப்பு என்ன ஆகுறது? இந்தா புடி. இந்தா புடி. இந்த புடி. பாட்டி ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? டிவியில கமலஹாசன் படம் போட்டா டிவிய பூட்டி வை. அப்புறம் இவ கமலஹாசன் ரசிக, டிவிய ஓட்ட போட்டுட்டு உள்ள போந்துருவா புஸ். இது எப்படா மூடிட்டு போவ? எனக்கு மூடு வரும்போது கூட்டிக்கிட்டு போறேன் அத்தா, நீ மூடிக்கிட்டு இரு. பால் முட்டை வாங்கி போட்ட ஓஞ்சு போவேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பால் முட்டை எல்லாம் சாப்பிடவே மாட்டா. மெக்டோல் பிராண்டி ஃபுல் அடிச்சிட்டு ஜாலியா இருப்பா புஸ். பாய் டார்லிங் வட்டா. என்னடா மச்சான் குவார்டர் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு புல் எடுத்துட்டு வர? மாப்ள வாங்குனது குவார்டர், மீதி எல்லாம் வாட்டர். ஊத்துமா? கவனிப்போ, மிக்சிங்ல கிங் இல்ல. ஊர்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ண ஆள் தானடா நீங்க. போதுமா? போதுமா? இந்தா கடிச்சுக்கோ. மாப்ள ஒரு சிகரெட் மாப்ள. சூப்பர். மாப்ள குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தயாரா ஒரு ஃபீலிங் இருக்க, அது கிரேட்ரா. கரெக்டா சொன்னாரா? கரெக்டா சொன்னா. மாப்ள இது நல்லா இல்ல. என்ன பழி வாங்குறியா? என்னடா சொல்ற? என்னடா இது? குடிச்ச நீ? யாரு? நானா? நீ குடிச்ச? நான் எங்கடா குடிச்சேன்? பாம்பு உறிஞ்சு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இப்படி அல்பத்தனமா பேசாத. டேய் சரி, எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இனிமே என்னையும் நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். சரி, இனிமே ஒண்ணா குடிப்போம், ஒண்ணா வாந்தி எடுப்போம். ஊத்து. ஓகே. சிகரெட்ட போனாலும் இதே கண்டிஷன் தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. வாயாலே ஊறிறான் நாஸ்டி ஃபெல்லோ. ஃபுல்லா ஊத்து. ஓகேயா? இப்போ ஓகே. ஏன் சரக்கு ஏன்டா குடிச்ச? உன் கிளாஸ்ல இருக்க குடிக்கலாம்ல? மாப்பிள விளையாட நீ. நான் என்ன குடிச்சேன்? என்ன கட்டிங்களே விளையாட நீ. நீ குடிக்காம யார் குடிச்சது? நான் குடிக்கலடா. என்னமோ போ, அந்த பாட்டில கொடு. மோசமான குடிகாரனாடி. ஆமா. ஊத்துறா. குடிச்சு ஏன் மேல வெளிய போடுற? குடிய பார்த்தவன ஆளா பறக்குறீங்களாடா? யாரு? நானா? நீதான். சொல்லுடி. சரக்கு ஒரிஜினல் மச்சான். மச்சான் பாம்பு தண்ணி அடிக்குதா? ஸ்னேக் 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 மிர்ச்சி மிர்ச்சி அடிக்குது. மாப்பிள தண்ணி பாம்பை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிற பாம்பை இப்பதான் நான் பாக்குறேன். ஐயோ மிர்ச்சி மிர்ச்சி அடிக்கிறான்டா. மச்சான் ஊருகா கூட தொட்டிக்காம ஒரே கல்புல அடிக்கிறான்டா. நம்மளே மிஞ்சிருவோம் போல இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பேக்காவது வைப்பான். நான் மீதி அடிக்கிற வேகத்தை பார்த்தா அவனுக்கே இன்னொரு குவார்டர் வேணும் போலடா. ரொம்ப தூக்காதடா, உள்ள போயிட போறான். பாட்டி 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 இல்ல, ஃபர்ஸ்ட் பகல கொண்டாட வேண்டியதான். கமான் கமான். உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மிர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பம்மாவா? அசிங்கமா இருக்க. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல, நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு? உன் ரேட்டு 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபாய் 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு. என்ன விட. இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பலாம் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ
பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பார்ட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டா இல்லன்னு சொன்னியா? இத பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துறேன். யோ, நீ எங்கயா போற? இல்ல, முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? Yes. அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரைனிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. குவாட்ரா? அப்ப குவாட்ரு குப்பமாவா? கீழே ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கல கட்டல பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்தன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில படுக்கட்டும். ஏய், அழகிய அழகி அஸ்தாவா, குவாட்ரு அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட. ஏய், கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. பூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். ஊரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. எழுப்ப சொன்னியா? மச்சான், உன் ஃப்ரெண்ட் வராங்க. மாப்ள, இந்த பொம்பளை ஏன் அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கா? இதுக்கு ஏதாவது வழி பண்ற மாப்ள, ப்ளீஸ். அப்படிங்கிற அவங்க உன்னை அடிக்கிறதுக்குள்ள அம்மா சென்டிமெண்ட் அவுத்து விடுறா. அம்மா சென்டிமெண்ட்னா அவங்களோட கிளாஸ் பொண்ணு அம்மா என் தலைக்காத பாட்டு மாப்ள, கையை குடுறா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை மறுபடியும் அம்மா. ஏன்டா என்ன அம்மா கூப்பிட்ட? நான் உனக்கு அம்மாவா? அதானே, அவங்கள பார்த்தா அவ்வளவு வயசானவங்க மாதிரியே தெரியறாங்க. எவ்வளவு யங்கா இருக்காங்க. ஒரு அக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்கலாம்ல, என்னக்கா சொல்றீங்க? அதானே, அக்கான்னு கூப்பிட்டா நான் இதுங்களை எல்லாம் அடிக்கணும்? ஏன்டா ஐச்சாட்டியம் பண்றீங்க? ஏன் தம்பி, இந்த கருத்துல கூட எல்லாம் எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? நான் இனிமே இந்த ஜொல்லோட சேரவே மாட்டேக்கா. அக்கா, நீங்க எங்கக்கா போறீங்க? இந்த வாட்ச் நின்னு போச்சுப்பா. ஆஹா, ஊர்ல ரிப்பேர் ஆன வாட்ச்ல நான் தான் சரி பண்ணி கொடுப்பேன்க்கா. வாங்க. நம்ம வீட்லயே போய் பண்ணலாம். விட்ட போட்டுட்டா. பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்ளோ பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். அன்பே, அபிராமி, பாட்டி என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்ல தூக்கிட்டு வர, ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்திருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல, அதான் யோசிச்சு பார்த்தேன். 2 ரீல உருட்டு வந்தேன். ஐயோ. ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிட்டு இருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு. திம்சு கட்ட உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர்டா. வந்து விட்டாயா? ஆமாடா, வந்துட்டேன். என்னடா இது? பாருங்க, லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க, லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது? காடா, ரெண்டு ஒண்ணு எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கே, இது ஒரு நியாயமா? நல்லா இருக்கே. இத பாரு, விஷயம் தெரியாம பேச. லவ் லெட்டர் எழுதுறா, விடியும் வரை பெணா சொல்றா. பாட்டி, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இது பாருங்க, நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி, எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். இல்ல, இது மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி, சும்மா இரு கழுவி. எனக்கு 2ல ஒண்ணு பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ, என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா, நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்ரு. இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாத்திய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு. 2ல ஒண்ணு பாத்துறமா? நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா,
இத பாருக்கா அவன் எழுதின லெட்டர். ஐயோ, இந்த ஆமா. லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த ஆமா. சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டை தாங்க பண்ணிருக்கான். ஏண்டா டேய் நீதான் இதெல்லாம் செஞ்சியா? ஆமா நானாங்க. ஏண்டா இந்த குரலை வச்சுக்கிட்டு உனக்கு காதலா கேக்குது? அப்ப எஸ்பிபினா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கலவி. ஏண்டா இதுவே இந்த மாதிரி போட்டு லெட்டர் எழுதியா? நல்லா ஃபாலோ பண்ணி நேரா போக கூடாது. ஆமா. ஏன்பா அவரை நான் ரொம்ப அடிச்சிட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி அக்கா சாரிப்பா. பரவாயில்லக்கா பரவாயில்ல. என்ன எல்லாரும் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. ஏய், என்ன எல்லாம் போங்க போங்க. பாத்து முடிச்சாச்சுல போங்க. அக்கா என்ன கூப்பிடுறான் அவன்? நீங்க போங்க போங்க. மாப்ள ரொம்ப நன்றி மாப்ள. ராத்திரி பூரா பிட்டு படம் பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கான் பாரு கைய கால. டேய் எழுந்துடா. ஐயா எழுந்துருன்னு சொல்றேன்ல. எழுந்துரு. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்பு படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே. ஆமா அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால கனவு காண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு. மேயற மாட்ட நக்கற மாட்ட கேட்ட கதை அவன் கதை. சுமாரா எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டைய போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கும் ஆப்பா? டேய் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா. லேட்டா போனா ரெண்டு கப்பா சீக்கிரம் வா. ஓடியா போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள நான் கண்ட கனவு பழிச்சுச்சுடா. இங்க பாரு குதிரையை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஜா? இதான வேணாங்கிறது. டேய் அவ தோரணை பாரு, பக்கா பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. டேய் வாங்கடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சு நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சு வந்தேன். பாட்டி இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். நீங்க 2 பேரும் இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? டேய் என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரையை 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. டேய் குதிரையை ஓட்டுனா இல்ல வீட்டை காலி பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமடா மச்சான். எனக்கு என்ன டேய் எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கரன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய. அந்த கிளவி நம்மள பார்த்து நீங்க குதிரை ஓடதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நமக்கு ஒப்படைச்சால அத பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சோரணம் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மள கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். டேய் புலம்பாம புழைக்கிற வழியா போடுறா, குதிரைக்கு கஸ்டமரை போடுறா. அப்படிங்கிற என்னங்க மேல ஏறுறீங்களா? இப்ப என்ன கேட்டேன்னு அடிக்கிறீங்க? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? என்ன கேட்டேன்? ஏறுங்க. ஐம் சாரிங்க. டேய் கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குடா. இப்ப பாரு நீங்க குதிரை ஏறுறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, உங்க பின்னால் நான் ஏறுறேன். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடா. அட உடுங்கப்பா, பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு. அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு ஏறிட்டு வாங்க. ஐயோ ஐயோ ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அம்மா நீங்க ஏறணுமா சார்? உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? ரெடி சார். மாப்ள குதிரை எடு. ஐயோ நம்ம குதிரை ஜோடியா தரடா போகும். இன்னொரு ஆள் வேண்டி இருக்கு எனக்கு. கரெக்ட். என்ன பண்றது? மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். இப்ப எப்படி? எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், இங்க புருஷனுக்கு பயம். நம்ம 2 பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள கை கொடு மாப்ள. என்னங்க நீங்க ஆம்பளை குதிரை, ஐயா நீங்க பொம்பளை. காசாடுங்க கிளம்பி திட்டு வரணும். ஓகே பிடிங்க. அனுப்பலாமா? பாருங்க மெதுவா போங்க. அடே அடே ஜூட் அடே ஜூலா உடே. சீக்கிரம் போயேண்டா. என்னடா ஜோடியை கூட்டு போன குதிரை எம்டியா வருது? மாப்ள இப்போ என்ன பண்றது? ஐயோ என் புருஷனை காணோம். ஐயோ என் பொண்டாட்டியை காணோம். போனவனுங்க கடல்ல போனானுங்களோ காட்டேஜ் போட்டானுங்களோ ஒண்ணுமே புரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா அந்த கை தூக்கி அவர் மேல போடுங்க. இனிமே அவர் உங்களுக்கு சொந்தம், நீங்க அவரு சொந்தம். போங்க போயிட்டே இருங்க, போங்க ஹனிமூன் கொண்டாடுங்க. அவனே எனக்கு 2வது புருஷன் தான். நீ எத்தனை நாள்? மாப்ள பாத்தியா மாப்ள புருஷன் எப்ப போவான்னு காத்துனா மாதிரியே போறா மாப்ள. காலம் கெட்டு போச்சுடா. ஏய் வாடா குதிரையை பிடிப்போம்.
மாப்பிள ஜோடியை மாத்தி வச்சிருச்சடா. ராசியான குதிரைடா. டேய் இன்னும் அடிக்கவே இல்ல, ஏன்டா கத்துறீங்க? இல்ல சார், அடிச்சா வலிக்குமோன்னு நினைச்சு. நீங்க அடிச்சத விட வா, இன்னும் அடி அடிச்சீங்கடா. டேய் சார் நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இவன் தான் சார் உங்களை அடிச்சான். நான் அப்பவே சொன்னேன் சார், அவரை பாக்கிறதுக்கு மேல அதிகாரி மாதிரி இருக்காரு, அவர் மேல கையை வைக்க சொன்னேன் சார். கேக்கல சார். திரும்படா. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வரேன் சார். டேய் சார், நேத்து என்னமோ சொன்னீங்க, போலீஸ் அடினா என்னன்னு காட்ட வேணாம். கை முட்டி தெரியுமா? கை முட்டி அது இப்ப கால் முட்டி மாதிரி வீங்க போகுது பாரு. ஊர்ல இருக்க கேசலாம் உங்க மேல போட்டு வெளியே வர முடியாது பண்றடா. பூந்து விளையாண்டுட்டானே. தலைவரையா, என் பிள்ளைங்களை பாருங்கய்யா. யோ, ஒரு நாளாவது நான் வெத்தலை பாக்கு போட்டு போனியா? இங்க பாரியா, 120 பீடா போட வச்சானுங்க. யோ, இந்த கள்ளக்கடத்தல் கள்ளச்சாரம் இந்த கேஸ்ல எடுத்து கதிர்வேல் மேல போடு, இந்த சும்மா இருக்க கேஸ்ல எடுத்து சுப்பிரமணியம் மேல போடியா. கந்தசாமி முன்சாமி பொன்சாமி கேசல. யோ, அது ரெண்டா டிவைட் பண்ணி 2 பேர் மேலயும் போடியா. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு அவனுக்கு வெளியிலே வரக்கூடாது. என்னமா? என்ன என் குழந்தை. என்னது? உனக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, இவங்க குழந்தைன்னு சொன்னது சுப்பிரமணியம் கதிர்வேல் தான். அந்த சூம்பி இருக்காங்க பாருங்க. யோ, இதோ சூப்பி நிக்கிறாங்களே, இவனுக்கு குழந்தைங்களாயா? கொலையாள பாவிங்கயா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நான் நிப்பாட்ட போன கல்யாணத்தை இவனுக்கு நடத்தி வச்சிருக்கானுங்க. அதுவும் யாரோட பொண்ணு? டிஎஸ்பியோட பொண்ணு. ஐயா, நீங்க மனசு வச்சா என்னத்த மனசு வைக்கிறது? அவனுக்கு என்ன பெட்டி கேஸ்ல மாட்டிருக்கானுங்க, பெரிய கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. ஐயா, நீங்க மனசு வச்சா பெட்டி கேஸ், பெரிய கேஸ், பெரிய கேஸ், பெட்டி கேஸ். என்ன சொல்ற? ஐயா, இதுல காந்தி வத்தல செவக்க செவக்க வச்சிருக்கேன், எடுத்துங்க. இதுல வேணாம்பா. அட எடுத்துங்க. இதெல்லாம் வேணாம். அட எடுத்துங்க. அட பெட்டி வேணாம்னு சொன்னேன். வேணாமா? இருந்தாலும் இந்த டிஎஸ்பி ஐயா, டிஎஸ்பி தானே, எங்க ஊர் எம்எல்ஏ இருக்காரு, அவரை வச்சு சரி கட்டிடுறேன். ஊர் தலைவர் நான் சொல்றேன்ல, திறந்து விடுங்க. ஓகே. யோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க, விட்டுறியா? யோ, ஐயா தான் எனக்கு வெத்தலை வச்சிட்டார்ல, உனக்கு நான் பின்னாடி சுண்ணாம்பு வைக்கிறேன், போயா. சுண்ணாம்பு தானே, இந்தாங்க. அது அவருக்கு. அத்தை, அம்மா, அத்தை, வாங்கப்பா. என்ன போட்டு நொங்கு நொங்கு. சார் எங்க Dress சார். சார், இப்படியே போனா எங்க இமேஜே போயிடும் சார். ஏண்டா, போலீஸ் Dress போட்டதே தப்பு, இதுல இன்னொரு வாட்டி போட போறீங்களா? அப்புறம் குண்டர் சட்டத்துல உள்ள விடுவேன். ஏமா, ஒழுங்குமுறையா உன் பிள்ளைகளை கூட்டி போயிடு. சுப்பிரமணி கதிர்வேல் வாய் முடிக்க சும்மா இருங்கடா, நான் உங்களுக்கு மாத்து துணி கொண்டாந்துருக்கேன்டா. இவங்க செஞ்ச காரியத்துக்கு பொன்னாட போத்து பண்ணாடைகளா. ஊர்ல காப்பு கட்டி இருக்கு, இங்க வந்து கம்பியில இருக்காங்க. நான் தான் செத்துருப்பேன். சந்தோஷமா சேர்த்துருங்க. அடுத்த எலெக்ஷன் நம்ம மச்சான தலைவர் ஆக்கிடுறேன். பாருங்க அந்த பதவி எவ்வளவு கேவலமா சொல்றாங்க. பாரு, ரொம்ப பேசுறாங்க, அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க. டேய், ஐயா கோவமா இருக்காருடா. வாய் முடிக்க சும்மா வாங்கடா. மூஞ்சி பாரு. எங்க மூஞ்சிக்கு என்னவா? என்னடா கிண்டலா? இல்ல, உள்ள வச்சு போலீஸ் லாடம் கட்டிட்டானுங்க. அம்மா, எங்களுக்கு போலீஸ் லாடம் கட்டினா உங்களுக்கு யார் கட்டினது?